இன்னைக்கு நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன மருக்கள் உடம்புல எங்கே பார்த்தாலும் வந்துடுது. இந்த மருக்களை நீக்கிறதுக்கு நம்ம ஒரு சில இயற்கை வழிகளை நம்ம ஃபாலோ பண்ண முடியும். அது என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆளி அப்படிங்கிற விதையை அரைச்சி பேஸ்ட் போல் ஆக்கி தினமும் அந்த மருவில் தடவி வந்தோம்னா மறு நாளடைவில் கொட்டிடும். பேஸ்ட்டை தடவிட்டு அது மேலே பேண்டேஜ் ஒட்டினா ரொம்ப நல்லது. பூண்டு பல்ல நல்லா பேஸ்ட் மாதிரி ஆக்கி அதை மறு இருக்கிற பகுதிகள்லையும் மரு மீதும் போட்டு தடவிட்டு அது மேலேயும் பேண்டேஜ் ஓட்டிடணும். அதே மாதிரி அன்னாசி பழம் இல்லைன்னா அன்னாசி சாறு மரு மேலே தடவி வந்தோன்னு சொன்னால் மரு போயிடும். கற்பூர எண்ணெயை தினமும் மருவின் மீது தடவி வந்துட்டோம்னா மறு நாளடைவில் கொட்டிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த மருக்கள் மறுபடியும் வளராமல் தவிர்க்க முடியும். கற்பூர எண்ணெய் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் கற்பூரத்தை தேங்காய் எண்ணெயில் குழைச்சும் பூசலாம். சுண்ணாம்பை நல்லா குழைச்சி மரு மேலே தடவிட்டு வந்தோன்னு சொன்னால் மறு தானாகவே பொறிஞ்சு கீழே விழுந்துடும். உருளைக்கிழங்கை மசிச்சு பசை போல் ஆக்கி தினமும் தடவி வந்தோம்னா மறு பொறிஞ்சு போயிடும். பெரிய மருக்களை நீக்கிறதுக்கு நம்ம பியூட்டி பார்லருக்கு தான் போகணுங்கிறது அவசியம் கிடையாது. அதுக்கு பார்த்தீங்கன்னா அம்மான் பச்சரிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூலிகை இருக்குது. இந்த மணற்பாங்கான இடங்கள்லையும் வயல் காட்டிலும் விளையக்கூடியது. இது பார்த்தீங்கன்னா நல்லா பூமியின் மேலே படர்ந்துருக்கும். இந்த தாவரத்தை கிள்ளணும்னு சொன்னால் அதுலேருந்து பால் வரும். அந்த பாலை தினமும் மறு மேலே முகப்பெருக்கள் மேலேயும் அந்த மருக்கள் மேலேயும் தடவி வந்தோன்னு சொன்னால் முகப்பெரு அப்புறம் மருக்கள் காணாமல் போயிடும். கொஞ்சம் அதிகமாக பால் எடுத்து நிறைய மருக்கள் இருக்கிற பகுதியில் தடவணும்னு சொன்னால் அந்த மரு மறைஞ்சு போயிடும். அந்த மரு அப்புறம் முகப்பெருக்கள் இருக்கிற தடயம் கூட இல்லாமல் போக்கிடும். மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.